அது எப்படி அணைய? காட்டுத்தீ. அந்த காட்டுத்தீ திமுகவை பஸ்பமாக்க போகிற காட்டுத்தீ. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. ஒரு ஜெயலலிதா தான். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. நீங்க அதுதானே இவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எதுக்கு ஜெயலலிதா மாதிரி ஆகுறீங்க? மற்ற தொகுதியை பாருங்க, அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் எதுக்கு கஷ்டப்படணும் என்ற எண்ணம் என்ற ஒரு இதன் பிரதிபலிப்பு வரும். ஈடியில் அப்டேட் சொல்லிடுறேன். அது எப்படி அணைய? காட்டுத்தீ. அந்த காட்டுத்தீ திமுகவை பஸ்பமாக்க போகிற காட்டுத்தீ. எனது அருமை நண்பர் திரு நேரு கடும் மனவருத்தத்தில் இருக்கிறார். நேரு, வேலு அப்பப்ப நீங்க அவர் அருமை நண்பர்னு சொல்றதுனால அதுலதான் வருத்தமே அவருக்கு. இவன் வேற என்னன்னா, அந்த 500 கோடி மொபைலைஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்றத சொன்னோம். அந்த ஒரு முதல்வர் டெல்லிக்கு சென்று விட்டு வந்த பிறகு வீட்டில் எல்லா அமைச்சர்களும் போய் அங்கே உட்காந்து தான் இவர் உதயநிதியெல்லாம் கூப்பிட்டு இனிமேல் ஒழுங்காக இருக்கணும், குறிஞ்சியில் தங்கக்கூடாது, ஈசிஆருக்கு போயிடுங்க, வேலையெல்லாம் ஒழுங்காக பார்க்கணும். அவனும் ஒரு 2 நாள் ட்ராமா போட்டுட்டு இருந்தார் திரு உதயநிதி, பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது நேருவோட புலம்பலுக்கு காரணத்தை சொல்லிவிடுகிறேன். கூப்பிட்டு சிஎம் கூப்பிட்டு பார்த்ததுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள், அனுப்பணும் பீகார் எலெக்ஷனுக்கு என்று சொல்லிவிடுகிறார். இப்போது நேருவை கூப்பிட்டு 500 கோடி கொடுக்க சொன்ன உடனே நேரு வந்து என்னால் மட்டும் முடியாது, இந்த திருவண்ணாமலைக்காரர் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2-3 அமைச்சர்கள் சேர்ந்து தான் இந்த தொகையை பண்ணியிருக்காங்க. இந்த அமைச்சர்கள் சம்பாதிக்கும் தொகையை முழுவதுமாக அந்தந்த அமைச்சர்கள் எடுத்துக்கொள்கிறார்களா என்றால் எடுத்துக்கொள்வதில்லை என்றது எல்லாருக்கும் தெரியும். தேர் இஸ் அ சிஸ்டம் கால்டு பார்ட்டி ஃபண்ட். 100 ரூபாயில் 80 ரூபா பார்ட்டி ஃபண்டு, 20 ரூபா தான் அந்தந்த அமைச்சருக்கு என்பது தான் இந்த ஆட்சி தொடங்கியதிலிருந்தே நியதி. ஏடிஎம்கேலப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இந்த சிஸ்டத்தை திமுக முதல் முறையாக இப்போது தான் செய்கிறது. ஸோ இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நேரு சம்பாரித்ததெல்லாம் எங்கே கொடுத்தாரு? 80 ரூபாயை 100 ரூபாயில் 80 ரூபாயை பார்ட்டி ஃபண்டுன்னு கட்சி கொடுத்துட்டார். மருமகன்ட்டையும் மகன்ட்டையும் தான் இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அவரை கூப்பிட்டு நேருவோட பங்களிப்பாக 100 கோடின்ற ஒரு வாதத்துக்கு வச்சுங்க. நேருகிட்ட கூப்பிட்டு நீங்கள் 100 கோடி கேட்குறீங்க. இந்த 100 கோடி எதுக்கு கேட்குறீங்க? அவரை காப்பாற்றுறதுக்கு இல்லை, உன் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. அப்போ நேருவோட மனசில் நான் சம்பாரிச்சதில் 80% உங்கள்கிட்ட கொடுத்தேன், அந்த துட்டை எடுத்து செலவு பண்ணுற எண்ணம் வருமா வராதா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட 100 கோடி கேட்குறீங்க. உங்கள் பிள்ளை அன்பில் மகேஷை தூண்டி விட்டு என் மாவட்டத்தில் எனக்கு எதிராக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனை காப்பாற்றுறதுக்கு நான் எதுக்கு 100 கோடி கொடுக்கணுன்ற எண்ணம் நேருக்கு வருமா வராதா? இன்னொன்று, இப்போ 4 வருஷமாச்சு நான் டெண்டர் போட்டு டெண்டரோட மதிப்பெல்லாம் 3 மடங்காக்கி சம்பாரித்து அதில் 20% எடுத்து நான் தேர்தல் செலவுக்கு, திருச்சி மாவட்டத்து செலவுக்கு, ஏன்னா அவர் திரு நேருவின் பொறுப்பில் எப்படியும் ஒரு 15-20 தொகுதியாவது கொடுப்பாங்க, அந்த செலவுக்குன்னு நான் ஒரு தொகை எடுத்து வச்சுருந்தேன். அதில் 100 கோடியை கொடுன்ட்டு உங்கள் மகனை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இந்த 100 கோடி வேணும்ன்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. இதை கொடுத்துட்டா நம்ம தேர்தல் செலவுக்கு என்ன பண்ணுறது? இது போக அதான் அன்றைக்கி அவர் நேரு கொடுத்துட்டாரு, தேர்தல் செலவுக்கு நாங்கள் கட்சியிலேருந்து கொடுக்குறோன்னு கொடுப்பீங்களா எலெக்ஷன் சமயத்தில்? அதுவும் கொடுக்க மாட்டீங்க. அப்போது எவ்வளவு மன வருத்தத்தோடு இதை கொடுத்துருப்பார். நான் தான் ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சுருக்கேன், என் தம்பி பேரில் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு ஒரு கம்பெனி நடத்துகிறோம். அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் இருக்கக்கூடிய அதே தெருவின் முனையில் தான் க்ரௌன் பிளாசா என்ற ஹோட்டல் இருந்தது. நான் தான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட தான் பணம் இருக்குது. இந்த துறைகளுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்குற வேலையே என்னோடய வேலை. என்னால் க்ரௌனை வாங்க முடியுதா? ஆனால் தம்பி கூட இருக்கிற ஒருத்தன், அவங்கூட உறவில் இருக்கக்கூடிய ஒருவன் தான் அந்த க்ரௌன் ஹோட்டலை வாங்கி அங்கே பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி லாபம் சம்பாதிக்க போகிறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட ஏன் வாங்குறீங்க என்ற எண்ணம் நேருக்கு வருமா வராதா? அதனால் கடுமையான மனக்கசப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். இவருக்கு ஸ்டைலே இதுதான். இவருக்கு இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் ஸ்டாலினுக்கு மைண்டில் வராது. அவங்கள அந்த திமுக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்வே தான், போச்சுன்னா வெளில வராது. கருணாநிதி காலகட்டத்தில் சம்பாதிக்கிறத அப்படியே அந்த தொகுதி அமைச்சர் வச்சுக்கலாம். பார்ட்டி ஃபண்டு கான்செப்ட் அங்கே இல்லை. ஏடிஎம்கேல ஆரம்பத்துலேருந்தே பார்ட்டி ஃபண்ட், செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது ஆரம்பத்துலேருந்தே பார்ட்டி ஃபண்ட் கான்செப்ட் உண்டு. அண்ட் எலெக்ஷன் சமயத்தில் மேலேருந்து தான் பார்ட்டி ஃபண்டு போகும் செலவுக்கு. அவங்க சொந்த பணம் செலவு பண்ண தேவையில்ல, கட்சி ஒன்று கொடுத்துட்டோம். அதனால தான் காய்கறி விற்கிறவன், ஆட்டோ ஓட்டுறவனெல்லாம் அந்த அம்மா வேட்பாளர் ஆகும். யார் எப்போது வேட்பாளர் என்பது யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒருத்தர் சூரெழுத்து எழுதி கொண்டு இருப்பார். அவரை கூப்பிட்டு நீ தான் பார்த்து தொகுதிக்கு வேட்பாளர்ன்றார். அண்ணே என்கிட்ட காசு இல்லை, உன்ட்ட காசு கேட்டேனேன், வேலைப்பார், இங்கேருந்து வரும். கருணாநிதியின் ஸ்டைல் என்னவென்றால் அந்தந்த குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்களா, அந்த குறுநில மன்னர்களை சம்பாதிக்க விட்டுருவார். ஐப்பெரியசாமி இருக்கார்,
அவர் எடுத்துக்கலாம் வர்றதை, கேட்க மாட்டார். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாநாடு போடுவார், அதுக்கு செலவு பண்ணும், அவ்வளோதான். எலெக்ஷன் வரும்போது நீ பார்த்துக்க செலவு. அவங்களுக்கு இது சிரமம் இல்லை. இந்த பார்ட்டி ஃபண்டு கான்செப்டையே வந்து 2021 தான் வந்து இதை நிறுவனமயப்படுத்துகிறார்கள், சயின்டிஃபிக்காக கொண்டு வர்றார் திமுகவில். நம்ம ஜெயலலிதா ஸ்டைலில் நடத்தணுமாம்மா. இவங்களாம் சம்பாதிக்க விட்டால் லாஸ்ட் மினிட்ல கொடுக்க மாட்டாங்க. அது 50% இவங்க அதை பண்ணுறாங்க. அது அதாவது செல்வி ஜெயலலிதா போல் 50% தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. ஒரு ஜெயலலிதா தான். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, நீங்கள் அதுதானே இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் எதுக்கு ஜெயலலிதா மாதிரி ஆகுறீங்க? எலெக்ஷனுக்கு வந்து அந்த செலவுகளை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னால் பரவாயில்ல, அதையும் அவங்க பக்கம் தள்ளி விட்டுறீங்க. அதுதான் இப்போது 21 இந்த சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிஎஃப்னு பார்ட்டி ஃபண்டு, சென்ட்ரல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணீங்க. இப்போ கலெக்ட் பண்ணி சரி அட்லீஸ்ட் இந்த தேர்தலுக்காவது நீங்கள் அதை வெளியில் எடுப்பீங்களான்னு பார்த்தா இந்த தேர்தலுக்கும் பணம் இருக்கவனுக்கு சீட்டை கொடுன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு நடுவில் இப்போ கூப்பிட்டு பிள்ளைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இதில் ஒரு 100 கோடி கொடுன்னு கேட்டேன்னா அவங்க மனசு எப்படி இருக்கும்? உங்கள் மகன் மகேஷ் கூட சேர்ந்துக்கிட்டு என் தொகுதியில் என்னோடய மாவட்டத்தில் எனக்கு எதிராக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ எல்லோருமே கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஸோ அந்த ரொம்ப வேகமாக அந்த திமுகவோட சரிவுன்றது தொடங்கி விட்டது. எக்கு கோட்டை போல் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல அன்றைக்கி இந்த கோட்டையின் அடித்தளம் உளுத்து விட்டது என்று சொன்னேன் அல்லவா? அது இப்போது ரொம்ப வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்குது. இந்த ராட் வந்து ரொம்ப வேகமாக. நேரு கொடுத்தாரா 500 கோடிக்கு வந்து ஏதோ குறிப்பிட்ட தொகை கொடுத்துருக்கணும். கொடுத்தாரா நேரு? கொடுத்தாச்சு, போயிடுச்சு. அதனால தான் சிஎம் தெம்பா இருக்காரு. காப்பாற்றி விட்டுறோம் மகனை. நேற்று கொளத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன், குத்தாட்டம். முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு, இந்த ஸ்டே கண்டினியூ ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்கு நினப்பெல்லாம் ஒரு காமன் சென்ஸு. நேற்று தான் பேசணும். பிஜேபி யாருக்கிட்ட கேட்டாலும் இந்த பணத்தை தூக்கி கொடுப்பாங்க. கரெக்டாக? பீகார் எலெக்ஷனுக்கு உங்கள் துட்ட நம்பியாக இருக்குது அந்த கட்சி. வேலை பண்ணினாலும் அவங்க வெற்றி பெற போகிறாங்க. வெற்றி பெறுகிறார்கள் இல்லைன்றதை விட்டுருங்க. தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் கொடுக்குற 500 கோடியை வச்சு தான் பிஜேபி தேர்தலில் வெற்றி பெறும். அப்போ எதுக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க? நீயா கொடுக்குற, ஏன் வேணான்னு சொல்லணும்? இன்னொன்று நீங்கள் உழைச்சி சம்பாரிச்ச காசா? இதை கொடுத்தா காப்பாற்றிடுவோன்னு நம்பி நீயா கொடுக்குறேன்னு சொல்கிற, கொடு. எங்களுக்கு என்ன வந்துச்சு? கொள்ளட்ச பணம் தானே. இன்னொன்று அப்படியாவது அந்த பணம் வெளியில் வரட்டும். இல்லைங்க எங்களுக்கு இப்போ பணம் இருக்குங்க வேண்டான்னு சொன்னால் நீ வச்சுப்போ அந்த பணத்தை எதுக்கு விடணும்? அப்படி கொடுப்பதனால ஒன்றும் இவர்கள் காப்பாற்ற போவதில்லை. அது இவருக்கு புரியல, முதலமைச்சருக்கு புரியல. வசூல் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தெம்பாக இருக்காங்க. அதனால் கடுமையான ஒரு மனக்குமுறலில் அவர் இருக்கிறார். சரி, எனக்கு பிறகு என்னுடைய மகனை திருச்சியில் அரசியல் ரீதியாக திருச்சியில் வளர்த்து விடலாம் என்றால் அன்பில் மகேஷுக்கு போட்டியாக இருப்பார் என்று பையனையும் டெல்லி விரட்டி விட்டீங்க. சம்பாதிக்கிறதையும் இப்போ நீங்கள் பிடுங்கிக்கிட்டீங்கன்னா, இன்னொன்று நேரு அந்த 100 கோடியை அவர் தப்பிப்பதற்காக செலவு செய்தாலாவது ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் தானே ஈடி கேஸை மாட்டின்னு இருக்காரு. அவருக்கு ஒரு அறிக்கை கூட கொடுக்கலையா? அது வருமா வராதா? நீங்கள் துடிக்கிறீங்கன்னு எங்கள் வீட்டில் ரைட் நடந்துச்சுல்ல, அன்றைக்கி கண்டிச்சிங்களா? அறிக்கை விட்டிங்களா? அண்டு கடுமையான ஒரு மனக்குமுறலில் இருக்கிறார்கள். இதெல்லாம் தேர்தலில் எப்படி, அதாவது அவர் தொகுதியை பார்த்துப்பார், மற்ற தொகுதியை பாருங்க, அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் இதுக்கு கஷ்டப்படணும் என்ற எண்ணம் என்ற ஒரு இதன் பிரதிபலிப்பு வரும். ஒன்று.